இனிய வணக்கம். காதற் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்திலே நாம் பார்க்க இருப்பது 2வது குறள். உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. எனக்கும் என்னுடைய அன்புக்குரிய அந்த காதலிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நல் உறவு எப்படிப்பட்டது? இதை ஒரு வரியில் சொல்லு அப்படின்னா, இதுக்கு பெரிய விளக்கம்லாம் வள்ளுவர் சொல்ல. ஆனால் அவர் சொன்னது தான் காதலுக்கான உண்மையான விளக்கம். உடம்பொடு உயிரிடை என்று சொன்னார். இந்த உடம்பு என்பதற்கு ஒரு விளக்கத்தையும், இந்த உடம்பிற்கு ஒரு பொருளையும் தருவது நம்மிடம் உலவும் உயிர். இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு பெயர் பாடி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பிணம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? இறந்தவன் என்று சொல்லுவார்கள். அப்போது இந்த உயிர் இருக்கும் வரையில் தான் இந்த உடம்புக்கு மதிப்பு. ஆனால் அந்த உடம்புக்கும் அந்த உயிருக்கும் அப்படி ஒரு ஒரு ஒப்பு இருக்கிறது இல்லையா? பொருத்தம் இருக்கிறது. அதனால் என்னுடைய உடம்பை இயக்குபவளே என்னுடைய அன்புக்குரிய காதலி. உயிராக என்னை இயக்குகிறாள். அப்படிப்பட்ட உறவு தான் எங்களிடையே இருக்கக்கூடிய நல் உறவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை உயிராய் பாவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த உயிராக பாவிக்கக்கூடிய அந்த என்னுடைய தலைவி எனக்கு உடம்பிற்கு உயிராக இருக்கிறாள் என்று அவளுக்கு ஒரு பெருமிதத்தை உயர்நிலையிலே வைத்து தலைவன் பார்க்கிறான். அப்போ அந்த காதலில் இருக்கக்கூடிய அந்த புனிதம், ஒருவரை ஒருவர் நினைக்கக்கூடிய அல்லது எண்ணி பார்க்கக்கூடிய மேலான எண்ணம். ஏன்னா இன்னொரு இடத்துல தலைவி சொல்லுவாள், எள்ளின் இழிவாம் என்றெண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு என்று எழுதுவார். இங்கேயும் பாருங்க, இது தலைவி சொல்கிறார். 1298வது குறள். அவர் என்னை வராமல் ரொம்ப நாளாக இருந்தால் கூட அவரை திட்டுனா, எள்ளின் இழிவு அது அவருக்கு. அதனால் அவருடைய பெருமையே என் காதல் உயிர்காதல் நெஞ்சு எண்ணுகிறது என்று தலைவியும் எண்ணி பார்க்கிறாள் 1298. ஆனால் இந்த குறள் 1122. இதில் தலைவன் தலைவியை உயர்த்தி பார்க்குறான். என் உடம்புக்கு உயிர் போன்றவள், எங்கள் உறவு உடம்பொடு உயிரிடை என்ற ஒரு அழகான பதத்தை பயன்படுத்துகிறார். அன்பும் உறவும் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை வாழ்க்கை என்பதைத்தான் இந்த குறள் காதலர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.